கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருவற்றூர்லேருந்து வருகிறேன். என் பேர் மேரி. என்னுடைய சிறிய மகன் மெக்கானிக் இன்ஜினியர் படிக்கிறான். ஐயாண்ட ப்ரேயர் பண்ணேன். ஐயா ஃபைனல் காலேஜ் என் பையன்னு சொன்னேன். ஐயா கேம்பஸில் செலக்ட் ஆவான் அப்படின்னு சொன்னார். அதே போல் வீட்டானுக்கிற கார்பன் கம்பெனியில் அவன் வேலை செய்கிறான். அவனு ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் தினேஷ், சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாக கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய எக்ஸாம் எழுதுவேன், ஆனால் எதுலேயுமே கிளிக் ஆகாது. அப்புறம் அங்கிள் கிட்ட வந்து ஒரு நாள் ப்ரேயர் பண்ணேன். அப்போ சொன்னாங்க, ஆண்டவர் வந்து உன் பேரில் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து வச்சிட்டாரு, நீ ட்ரை பண்ண அதை விடாத, உன் ஃபுல் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. நான் அதே மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதினேன். அதில் 3 ஸ்டேஜ் இருந்துச்சு. 3 கிளியர் பண்ணி எனக்கு வேலைக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஜெபத்தோடு இந்த காரியங்களை கேட்கும்படி சொல்லுகிறார். உங்கள் இருதயம் திறந்திருப்பதாக. சங்கீதம் 72 12வது வசனமும் 15வது வசனமும் 16வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய விளைச்சல் லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, நீங்கள் குடியிருக்கும் பட்டணம். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் ஒரு பிடி அளவு கொண்டு போய் தானியத்தை விதைக்கப்போ. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண, பெருசாக ஒன்று இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சமே இன்வெஸ்ட் பண்ண, ஆனால் ஜெபத்தோட இன்வெஸ்ட் பண்ண. அதான் அந்த வசனம் சொல்லுகிறார், ஜெபத்தோட இன்வெஸ்ட் பண்ண. கர்த்தருடைய மகிமை அங்கே வரும்பொழுது என்ன நடக்கும்? லீபனோனில் உள்ள கேதுருவை போல அசையாத வருமானம். சிலர் சொல்லுவாங்க, 1 மாதம் எனக்கு வருது, 2 மாதம் வருது, அடுத்து 10 மாதம் வரமாட்டேங்குது வருமானம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்கள் ஒரு பிடி தானியத்தை விதைச்சிங்கன்னா அந்த அசையாத லீபனோனின் கேதுருவை போன்ற விளைச்சலை உங்களுக்கு கொடுத்து, உங்களை புல்லுகள் எப்படி மடமடன்னு வளர்ந்து செழித்துவங்குதோ அதே போல செழித்துவங்க பண்ணுவார். ஏன்னா நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கொடுப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நிறைய பிள்ளைங்க கடனில் சிக்கி இருக்கிறவங்க இங்கே இருக்கிறீங்க. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன், அதை அடைக்க இன்னொரு இடம், இங்கே வட்டி கொடுக்க இன்னொரு இடம், அப்படியே வாங்கி ஃபீஸ் கட்ட இன்னொரு இடம் வாங்கி அப்படியே கடலில் சிக்கி இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு லிஸ்ட் எடுத்துருங்க. அந்த லிஸ்ட்டை பைபிளில் வச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறீங்க, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனை, அப்படின்னா யாராலும் உதவி பெற முடியாத சிறுமையானவனையும் நீர் விடுவிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த கடனிலிருந்து என்னை விடுவியும். வசனத்தை சொல்லி ஜெபிக்க பழகுங்க. சில பேர் மடமடமான 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு வசனம் உள்ள இருக்காது. வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணால், அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் ஒரு பவர். இன்னைக்கு உங்கள் ஜெப பேட்டர்னை நீங்கள் மாற்றிடணும். எனக்கு தானே சொல்லியிருக்கேன், இந்த வசனத்தின்படி நான் உம்மிடத்தில் வருகிறேன். உதவியற்ற நிலைமையில கிடக்கிறேன்னா, ஆண்டவரை நான் கூப்பிடுகிற எளியவனாயிருக்கிற உங்களை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். சிறுமையும் எளிமையும் ஆனவன் தண்ணீரை தேடி அலைந்து அது கிடையாத பட்சத்திலே என்று வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வெயிலுக்கு உறங்குகிற நிழலாய் இருக்கிறாராம். மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல சீறிக்கொண்டு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாய் கர்த்தர் இருப்பார். எப்ப தெரியுமா? பெருவெள்ளம் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடணும். ஹல்லேலூயா.
அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் உன் கண்களுக்கு புலப்படாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஈசாக்கு விதைக்க போனா, அப்பொழுது இயற்கை அவனுக்கு எதிர்மறையாயிருந்தது, ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஆதரவாயிருந்தார். ஏன் கர்த்தர் அவனுக்கு ஆதரவா இருந்தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் தன் மனைவிக்காக ஜெபித்தான். நிறைய பேர் இன்னைக்கு தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது இல்லை. அவன் தன் மனைவிக்காக ஜெபித்த பொழுது மனைவியினுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து இரட்ட பிள்ளைகளை கொடுத்தார். அவனுக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதான் சொல்றேன், ஒரு நாள் நான் என்கிற மமதை இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா நீ பிழைக்கிற இடத்துல, நீ வியாபாரம் பண்ற இடத்துல உன்னால முன்னேறவே முடியாது. ஆண்டவரை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரேன்னு நீங்க சொல்ல 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 ஆண்டவரை உயர்த்திட்டே இருப்பார். ஹல்லேலூயா. சரி, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ரெண்டாவது சொல்றாரு, நீ சுதந்திரிக்கிற பட்டணத்துல, குடியிருக்கிற பட்டணத்துல சுகித்திருப்பாய் என்று சொல்லுகிறார். ஒரு அருமையான வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ பயப்படாத. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும், நான் உன்னை தூரத்திலும், உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும், உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன், இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை, அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் அல்ல. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். சுகித்திருக்க பண்ணுகிற தேவன். அதன் பிறகு அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. இதே அதிகாரத்தில் இந்த 10ஆம் வசனத்துக்கு முன்னால 1லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பாடுபடுறான். பிரசவ வலியை விட மோசமான வலி அவனுக்கு. அவ்வளவு வேதனை, அவ்வளவு தத்தளிப்பு, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு நுகத்தடிகள். தோளின் மேல இருக்கிற நுகத்தடியை நான் எடுத்து முறித்து போட்டு அவன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த 10வது வசனத்துக்கு முன்னால இருக்கிற 9 வசனமும் ஒரு மனுஷனுடைய கஷ்ட காலங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு பிரசவிக்கிற ஸ்திரீயை போல ஆணாய் பிறந்தவர்கள் இடுப்பின் மேல கையை வச்சுட்டு முகம் மாறி வெளித்திருக்கிறதை காண்கிறது என்ன? யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம் என்று போடப்பட்டிருக்கு. அப்படின்னா இக்கட்டு காலத்தில் இருக்கிற நீங்கள், கடினமான காலத்திற்குள்ளே கடந்து கொண்டிருக்கிற நீங்கள், கஷ்ட காலத்தில் இருக்கிற நீங்கள், இன்னைக்கு பிறகு அதே இடத்துல இந்த வசனத்தின்படி நீ திரும்பி வந்து அமர்ந்து அதே இடத்திலே சுகித்திருப்பாய். இதுக்கு மேல உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லைன்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அனுப்புறார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஷார்ட்டா சொன்னா, உன் கஷ்ட காலத்திற்கு முடிவு வந்தது. இந்த கஷ்ட காலத்துக்கு பைபிள்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, என்ன தெரியுமா? இக்கட்டு காலம். யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம். அப்படின்னாச்சுன்னா இக்கட்டான சூழ்நிலையில, நிறைய சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கிறீங்க. குடும்பத்துல சில இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும், நீங்க படிக்க போன இடத்துல இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும், நீ வியாபாரம் பண்ணுகிற இடத்துல சில இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும். எல்லா இடத்துல இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து சுகித்திருக்க பண்ணுகிறார். அதுல சொல்றாரு, பயப்படாதே. ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னால் உள்ள அந்த 9 வசனங்கள்ல ஒரு மனுஷன் என்னென்ன கஷ்டப்படக்கூடாதோ எல்லா கஷ்டமா இருக்கு. அதுல ஒரு வசனம் இருக்குது, இதை போலத்த நாள் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இது போல ஒரு கஷ்ட காலத்தை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் தான் அந்த 9வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகள். அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, இது போல ஒரு கஷ்ட காலத்தை நீ பார்த்ததில்லை, எல்லாம் உண்மைதான்ப்பா, அதுக்காக நீ பயப்படாதே. இஸ்ரவேலே நீ கலங்காத, இதெல்லாம் இருக்குதுன்னு நீ கலங்கிறாத, நான் உன் கூட இருக்கிற, உன் சந்ததியை தன் சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு நான் ரட்சிப்பேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் பிள்ளைங்க யார் யார் ரட்சிக்கப்படலை, யார் யார் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் சந்திக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு ஒரு பலவந்த ரட்சிப்பை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இதை போலொத்த நாள் இல்லை. இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்னு போடப்பட்டிருக்கிறது. அதே இடத்துல ஆண்டவர் சொல்லாரு, கவலைப்படாத, கலங்காத, பயப்படாதடா, டென்ஷன் ஆகாதடா, இரு, உன் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு நான் ரட்சிப்பேன்.
யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அதன் பிறகு அவனை தத்தளிக்க பண்ணுவாரில்லை. இன்னைக்கு ஒருவேளை தத்தளிக்கிற நிலைமையில நீ வந்திருக்கலாம். நடுக்கடல்ல தத்தளிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கரை சேருவோமோன்னு நம்பிக்கையே இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. கப்பல்ல அவ்வளவு புயல் காற்று, ஒரே சூறாவளி காற்று அடிக்குது, கப்பல் எங்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. கடைசியா ஒரு தீவுல போய் அது நிக்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக ஆண்டவர் அந்த தீவுல கொண்டு போய் நிறுத்தினார். எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, பல நாட்கள் சாப்பிடல, பயத்துல சாப்பிடாம இருக்கிறான். அப்பதான் அந்த வசனம் சொல்லுகிறது, தப்பித்துக் கொள்வோம் என்கிற நம்பிக்கை இல்லாதிருந்த நிலை. ஆனால் அவன் சொல்றான், பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை கரை சேர்ப்பார். இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகளை சிக்கிட்டு கரை சேர முடியலன்னு கதறி கொண்டிருக்கிறாயோ, கரை சேர்க்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மீனின் வயிற்றுக்குள்ளால கிடந்த யோனாவுக்கு ஆக்சிஜன் எப்படி போச்சு? வயத்துக்குள்ளால 3 நாள் கடந்தான். 3 நிமிஷம் ஒரு மனுஷன் மூச்சு விடாம இருக்க முடியாது, அவன் செத்து போயிடுவான். ஆனா 3 நாட்கள் அவன் யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தான். எப்படி இருந்தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நான் உள்மூச்சு வாங்கும் பொழுது என்னுடைய உயிர் உங்க கையில இருக்குது. அவன் மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் மூச்சு வாங்கிறதும் விடுகிறதும், மூச்சு வாங்கிறதும் விடுகிறதும் என் ஆண்டவருடைய கையில இருந்தது. 3வது நாள் தப்பித்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத இருந்தவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா விடுதலை கிடைக்கும். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் துதியின் சத்தத்தோடு நான் ஜெபிப்பேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் மீனுக்கு ஆர்டர் போட்டார், அது கொண்டு போய் அவனை கரையில் கக்கிட்டு வந்து கரை சேர்க்கிற ஆண்டவர். இந்த வசனத்தில் நம்ம பார்த்துறோம், ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை இனி யாரும் தத்தளிக்க பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் சமாதானத்தின் பாத்திரத்தை உன் வீட்டிலே கொண்டு வருவான். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும். ஆமேன். நம்ம ஊரில் ஒரு தாய் எனக்கு தெரியும். நம்ம ஊரில் அந்த காலத்தில் சல்லி தள்ளுறதுன்னு சொல்லுவாங்க. பழைய பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். வயசான தாய்மார்கள் எல்லாம் போயிட்டு பாறைக்கு அடியில் உட்காந்துட்டு பெரிய கல்லுகளை எடுத்து வச்சு ஒரு வளைய மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிச்சி வச்சுட்டு உள்ளே வச்சு சல்லி தள்ளுவாங்க. தள்ளி ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கொட்டி அளப்பாங்க, இவ்வளோ இவ்வளவுன்னு சொல்லி எவ்வளோ தள்ளுறாங்களோ அவ்வளோ காசு வரும். சல்லி தள்ளி சல்லியை உடைச்சி ஒரு பிள்ளைய படிக்க வச்சாங்க ஒரு தாய். ஆனால் படிக்க வச்சு அவனை அரசாங்கத்தில் வேலையை வாங்கி கொடுத்துட்டாங்க. கஷ்டப்பட்டு அந்த தாய், அது ஹஸ்பண்ட் கிடையாது, சின்ன வயசில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. இந்த தாய் பிள்ளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி. ஆனால் எனக்கு இந்த அரசாங்க உத்தியோகம் கடத்தி வந்த உடனே தலைகால புரியலை. ஒரு நாள் லீவுக்கு வந்தான், வெளியூரில் தான் வேலை செய்துட்டு இருந்தான். லீவுக்கு வந்தான், வந்து அவங்க அம்மா ஏதோ சொன்னாங்க, காலால் எட்டி உதைச்சான் பாருங்க, ஒரு உதை ஓன்னு அழுதாங்க. அழுதுட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு சென்னைக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, தம்பி எனக்கு தெரிஞ்ச குடும்பம் தான், இந்த மாதிரி அவன் வந்தான், லீவில் வந்தான், பிள்ளை வந்தான்னு ஆசையாக பார்த்தேன், எட்டி உதைச்சான், தலையில் அடிபட்டுட்டு தம்பி, தலையில் இப்படி ஒரு எலுமிச்சம்பழ சைஸு வீங்கி போச்சு தம்பி, எனக்காக ஜோம் பண்ணுடா அப்படின்னாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா அவன் வேலைக்கு போகும்போது இந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டு அந்த பணத்தை எல்லாம் அவங்க ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாமே தெரியும். அவங்க எப்படி சொல்லி தரலாங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்தே. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த தாய் அவ்வளோ அழுதாங்க. நான் சொன்னேன், அம்மா பிள்ளையாக, அதனால நீங்கள் ரொம்ப அழுதீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஆகிடும். சும்மா தான் சொன்னேங்க, சும்மா சொன்னேன். நீங்கள் அழுதீங்கன்னா ஆண்டவருக்கு பொறுக்காத, அவனுக்கு ஏதாவது ஆகிடுமா, அதனால ஒன்றா சரி பிள்ளை தானே விட்டுருங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பட்ட காயத்துக்கு மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அது ஒன்றும் அவங்களை காயப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு இந்த பட்ட காயத்தை விட மனக்காயம். என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த நாள் அவன் டியூட்டியில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி எந்த காலால் எட்டி உதைச்சான காலு முறிஞ்சிருச்சு. இப்போ அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணி திருப்பி, தம்பி என் பையனுக்கு அந்த காலு முறிஞ்சிருச்சுப்பா, டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, என்னை நீ எப்படினாலும் கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடக்கணும், உனக்கு அந்த ஹைட்டுக்கு கால் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிடான்னாங்க. அதான் தாய், நான் பிள்ளை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறேன், உன் பிள்ளையை சிறையிறப்பின் தேசத்தில் அழாதபடிக்கு நான் ரட்சிப்பேன்.
நேற்றைக்கு வரைக்கும் மூர்க்க குணமாக இருந்த பிள்ளை, குடிச்சு சிகரெட்டை மூஞ்சிலையை கொண்டு ஊதின பிள்ளை, ஆம்லேட் போட்டு கொடுக்கல, மீன் பிரித்து கொடுக்கலன்னு சொல்லி உன்னை கெட்ட வார்த்தை பேசின பிள்ளை இனி பரிசுத்த மணவாளனாக இருப்பான். உங்கள் பிள்ளைகளுக்கு துளிர்விடும் காலத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியாக நீடித்து வாழுகிற கிருபை. முதல்ல பிழைத்திருப்பீர்கள், இரண்டாவது சுகித்திருப்பீர்கள், மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நீடித்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும், நீ நன்றாயிருப்பதற்கும், நீ நன்றாயிருப்பதற்கும், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுவாயாக. இதில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் தாய் தகப்பனை கனம் பண்ணுவான். கொர்நேலியுனுடைய பிரதான குணாதிசயங்களில் ஒன்று, அவன் கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்திருக்கிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்னன்னா, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிரதான கட்டளை உன் வாழ்க்கையில் நீ நன்றாயிருப்பதற்கும், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தாயையும் தந்தையும் கனம் பண்ணி, இதுவே நான் உனக்கு கொடுக்கிற முதலாம் கற்பனை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் வாழ்க்கை நல்லா இருப்பதற்கும் கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், உனக்கு என்னமா தெரியும், அந்த காலத்து 5ஆம் கிளாஸ், ஆனால் அந்த 5ஆம் கிளாஸுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு PhDக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அனுபவத்துக்கு முன்னால படிப்பு எடுப்படாது, ஞானத்துக்கு முன்னால அறிவு எடுப்படாது. ஞானம் என்கிற வார்த்தைக்கு விஸ்டம் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, ஆனால் அறிவு என்கிற வார்த்தைக்கு நாலெட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு. நாலெட்ஜா விஸ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஸ்டம் ஒரு மனுஷனுக்கு வர்றதுக்கு படிப்பு தேவையில்லை. இவனோடு உள்ள உறவு தான் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். சில பிள்ளைங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அங்கேயும் எங்கேயும் போய் பிரச்சனையில் மாட்டிட்டு கடைசியாக வெளியே தெரிய முடியாத நிலைமையில வீட்டுக்கிட்ட வந்து கடைசி அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் நான் தேடி பார்த்துட்டேன், அந்த வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அனுபவம் பேசும். அந்த அம்மாட்ட இருந்து அப்பாட்ட இருந்து அந்த அனுபவம் பேசும். இப்படியெல்லாம் இங்கெல்லாம் நடந்ததுமா, அப்போ இப்படி தான் ஒரு காரியத்தை செய்தாங்கம்மா, அதுலேருந்து விடுதலை கிடைச்சதுமா, நம்ம இப்படி செய்வோம்மா அப்படின்ற அந்த இடத்துல அதை ஞானமாக ஹேண்டில் பண்ணுறது பெற்றோர்கள். நிறைய பிள்ளைகளுக்கு அது தெரியல. எங்கள் அம்மா படிக்கல 5ஆம் கிளாஸ், எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கு கூட ஒதுங்கலை, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் அம்மா அப்பா படித்தவங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு பைபிள் சொல்லலை. அவங்க படிக்கலைனாலும் உனக்கு தாயாக இருந்தா, உனக்கு தகப்பனாக இருந்தா, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா பைபிள் சொல்லுது நீ நல்லா இருப்ப. அதான் இந்த வசனம். நீ நன்றாயிருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தாயையும் தந்தையும் கனம் பண்ண. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நல்லா இருக்கிறது அப்பா அம்மாவை கீழ்ப்படியணும், ஓகே, எனக்கு அதிக ஆயுசு நாள் வேணும்னா அம்மா அப்பாவை கீழ்ப்படியணுவான்னா கண்டிப்பாக ஆமான்னு ஆண்டவர் சொல்கிறார். அம்மா அப்பாவை கீழ்ப்படியலைன்னா எனக்கு சின்ன வயசில் சாவு வந்துடுமா, வந்துடும்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுதுங்க. நான் இதை வாசிக்கும்போது ஒரு பகுதி ஆண்டவர் எனக்கு காமிச்சார், நானே ஷாக் ஆகிட்டேன். அந்த வசனம் என்னன்னா, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், கர்த்தரே அவர்களை சங்காரம் பண்ண தீர்மானித்தார். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஓப்னி, பிரகாஷ் என்கிற 2 பேர். அவங்க அப்பாவுடைய பேர் ஏலி. அவங்க அப்பா இவங்க பேர் பண்ணுற தப்பையெல்லாம் சபையார் வந்து சொல்லும்போது அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறாரு அவங்க அப்பா சொல்கிறதை எதுவுமே கேட்கல. ஆண்டவர் அதுக்கு பிறகும் நிறைய டைம் கொடுத்தார். ஒரு நாள் வந்தது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனபடியினாலே
கர்த்தரே அவர்களை சங்காரம் பண்ண தீர்மானித்தார். பிசாசு இல்லை, கர்த்தரே சங்காரம் பண்ண தீர்மானித்தார். ஏன் தெரியுமா? அந்த வயசான மனுஷன் எவ்வளோ போராடுறான், அவ்வளவு சொல்லி இவனுக்கு காதிலே வாங்கலை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு நாள் வந்துச்சு, 2 பேரும் ஒரே நாள் இறந்துட்டானுங்க, செத்துட்டானுங்க 2 பேரும். இவனுக்கு 2 பேர் செத்த செய்தி ஏலி என்கிற தகப்பனுக்கு வந்து சொல்கிறாங்க, உன் பசங்க 2 பேரும் செத்துட்டாங்க அப்படின்னு. உடனே அவர் நாற்காலியில் இருக்கிறான், பைபிளில் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். நாற்காலியில் இருந்தவன் அப்படியே அந்த செய்தி கேட்டோன்னா எழும்பி ஷாக்கில் தடுமாறி கீழே விழுந்து பிடரி முறிஞ்சி செத்தானான். பிடரின்னா என்ன தெரியுமா? முதுகெலும்பு முறிஞ்சி செத்துட்டான். ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய மரண செய்தியை அவனால் கேட்க முடியல, அப்படியே ஷாக் ஆயிட்டான். அப்படியே எழும்பி நின்று அந்த சேர்ல இருந்து எழும்பினவன் அப்படியே அந்த ஷாக்கில் கீழே விழுந்து பிடரி முறிஞ்சி செத்துட்டானான். 2 பிள்ளைகளுடைய மரணம், தகப்பனுடைய மரணம். அதே நாள் இன்னொன்று நடக்குது. இந்த ஓப்பனி பினகாஸ், அதில் ஒருத்தனுடைய மனைவி டெலிவரிக்காக ரெடியாக இருக்கிறான். எந்த நேரம் வேணாலும் குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறா. அந்த நேரத்தில், அந்த பிரசவிக்கிற நேரத்தில் போய் அந்த கர்ப்பிணிகிட்ட சொல்கிறாங்க, உன் புருஷன் செத்துட்டான், உன் கொழுந்தன் செத்துட்டான், உன் மாமனார் செத்துட்டார். இந்த ஷாக்கில் அவ அப்படியே அந்த செய்தியை கேட்டு குழந்தையை பெற்றுட்டு அவ செத்துட்டான். ஒரே வீட்டில் எப்படி வந்துச்சு தெரியுமா? தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எப்போவுமே தேடுவேன், இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கான்னு தேடும்போது இந்த பேசேஜ் ஆண்டவர் கிடையாது, இப்படியே போட்டிருக்கு, தகப்பன் சொல்லை அவர்கள் கேளாமல் போனபடியினால் அப்படின்னே இருக்கு. பாருங்க, ஒரு நாளில் எத்தனை மரணம் அந்த வீட்டில், அடுக்கடுக்கான மரணங்கள். அந்த பிள்ளை அனாதை ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க, தகப்பனை இல்லை, தாய் இல்லை. தகப்பன் ஆல்ரெடி இறந்துட்டாரு. இருந்த அந்த தாய், தகப்பன் இல்லை, தாய் இல்லை, அந்த பிள்ளைக்கு சித்தப்பா கிடையாது, அந்த பிள்ளைக்கு இருந்த அந்த தாத்தா கிடையாது, எல்லாம் போயாச்சு. எப்படிப்பட்ட சூழ்நிலை! இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படிதல், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து போதகருக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் சொல்ல வேண்டி இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் மனைவி பிள்ளைகள் போதகர் எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியணுமா. இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் என்கிற குணாதிசயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஆயுசை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. என் தேவன் ஏதாகிலும் ஒன்று செய்வார் என்று ஒரு சின்ன அடி எடுத்து வைத்தான் ஜோனத்தான். என் தேவன் எனக்காக ஏதாவது ஒன்று செய்வார். ஒரு சின்ன அடி எடுத்து வைத்தான். அவனுக்காக ஏதாகிலும் ஒன்றல்ல, எல்லாவற்றையும் செய்த தேவனே, என் பிள்ளைகளுக்கும் என்ன தேவை என்று உமக்கு தெரியும், இவர்களுக்கு என்ன அவசியம் என்று உமக்கு தெரியும், இவருடைய பலனும் உமக்கு தெரியும், இவர்கள் பலவீனமும் உமக்கு தெரியும், இவர்கள் தேவையும் உமக்கு தெரியும், இவருடைய முயற்சியும் உமக்கு தெரியும். இன்றைக்கும் பிழைத்திருக்க பண்ணுகிற தேவனே, ஒரு கைப்பிடி அளவு தானியத்தை கொண்டு போய் நீ லீபனோனை போல விளைச்சல் தருவேன் என்று சொன்னீர். எவ்வளவோ அள்ளி விதைச்சவும் என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பலன் கிடைக்கலப்பா. கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சு, பேங்க் லோன், வெளியே லோன், பேங்குக்கு வட்டி கட்ட பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலப்பா. கடன் வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுக்க விளைச்சல் இல்லப்பா. பிழைத்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னார் தேவனே. பிள்ளைகளுக்கு பிழைப்பிற்கு ஒரு வழியை திறந்து தார், வருமானத்துக்கு ஒரு நல்ல வழியை திறந்து தாங்கப்பா. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய். அரசு தேர்வு எழுதி அரசாங்க வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சர்வஞானியே, கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு வழி திறந்து தாங்க. இதுவரைக்கும் எங்க குடும்பத்தில் யாருமே கவர்மெண்ட்ல வேலை செய்ததே இல்லைன்னு சொல்லி அழுகிற பிள்ளைகளுக்கு அரசு அதிகாரிகள் மத்தியிலே சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற கிருபையை தாரும். சர்வ ஞானியே, கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, என் பிள்ளைகளுக்கு அரசாங்க சம்பளம் வாங்குற பாக்கியத்தை தாரும். வெளி தேசத்தில் போய் வேலை செய்து குடும்ப கஷ்டத்தை தீர்க்கலான்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை பார்க்கிறேன். கர்த்தர் அதற்கான வழிகளை திறப்பீராக.
அவர்கள் கால் மிதிக்கப் போகிற தேசம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் கிடைப்பதாக நான் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமா இருக்கட்டும். சுகித்திருப்பீர்கள் என்று சொன்னீர். தடைப்பட்டிருக்கிற சுப காரியங்கள், திருமண காரியங்கள் நேர்த்தியா, பெர்ஃபெக்டா, தடைகள் நீங்கி அழகா நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழில் கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.